சினிமாவில் வந்து இந்த சவால்களை சந்திக்காத நடிகைகள் யாருமே கிடையாது. இல்லை, நயன்தாரா வந்து கூடுதலாக மற்ற நடிகைகளோட இவங்க என்ன பெரிய சிரமப்பட்டாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். லேடி சூப்பர் ஸ்டார்னு யாரு கொடுத்தாங்க? அவங்களா வச்சுக்கிட்டாங்க. அது அவ்வளோதான். நயன்தாராவை வச்சுக்கிட்டு தான் அந்த லேடி சூப்பர் ஸ்டார் போட்டா. ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கா? இவ்வளோ பேசிட்டு நீ அதே தனுஷோட அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்குன்னா. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். நயன்தாரா பியாண்ட் த ஃபெரி டேல் அவங்களுடைய திருமண ஆல்பம்னு சொல்லலாம், திருமண டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? பார்த்தேன். அது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. அது ஒரு அவங்க காதல், அந்த காதல் எப்படி கல்யாணத்தில் முடிஞ்சுது, இதை வெறுமனே அப்படியே வீடியோ கல்யாண வீடியோ கேசட்டுன்னு சொல்லிருவாங்களேன்றதுனால வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக மாற்றிருக்காரு அவருடைய இயக்குனர் கணவர். அதனால் வெறுமனே கல்யாண கேசட் இருந்துச்சுன்னா எப்படி அதை பார்க்க முடியும்? வர்றவங்க போகிறவங்க வாழ்த்துறது சாப்பிட்றது அது மட்டுமே காட்ட முடியாதுல்ல. அதனால் இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமான ஒரு டாக்குமெண்ட்ரியாக எனக்கு தெரியல. இல்லை, அதில் சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு. என்னென்னா, அவங்க அப்பா எப்படி உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாரு, அப்புறம் நயன்தாரா எப்படி ஒரு நடிகையாக மாறி வராங்க, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. அது வந்து இல்லை, நயன்தாரா வந்து ஒரு சிறந்த நடிகை தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. நிறைய சவால்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம அந்த ஆரம்ப நாட்கள்லேருந்து அவங்கள நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் சினிமாவில் வந்து இந்த சவால்களை சந்திக்காத நடிகைகள் யாருமே கிடையாது. இப்போ ஒரு உயரத்துக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்க இதுக்கு நிச்சயமாக இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அவங்க மெச்சூரிட்டி லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இல்லை, நயன்தாரா வந்து கூடுதலாக மற்ற நடிகைகளோட இவங்க என்ன பெரிய சிரமப்பட்டாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சிரமப்பட்டாங்க அல்லது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட அந்த நடவடிக்கை காரணமாக தான். குறிப்பாக வந்து காதல், அடுத்து காதல், அடுத்து காதல், அடுத்து காதல், இப்படி காதல்கள் மாறினதுனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்ததை தவிர சினிமாவில் இருக்கிறவங்க யாரும் வந்து அவங்கள சினிமா மட்டும் துரத்திடணும், நீ இங்கே இருக்கக்கூடாது அல்லது உனக்கு வாய்ப்பு தர மாட்டேன் அப்படி யாருமே சொல்லப்போனால் அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு உயரத்துக்கு வந்த நடிகைன்னா அது நயன்தாரா தான். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்களே, லேடி சூப்பர் ஸ்டார், அது வந்து இந்த பில்லா படத்துக்கு பிறகு கொடுத்ததா? லேடி சூப்பர் ஸ்டார்னு யாரு கொடுத்தாங்க? அவங்களா வச்சுக்கிட்டாங்க. அது அவ்வளோதான். நயன்தாராவை வச்சுக்கிட்டு தான் அந்த லேடி சூப்பர் ஸ்டார் போட்டா. அது குறிப்பாக இந்த பில்லா படத்துக்கு பிறகு, பில்லா வந்து நல்லா போச்சு இந்த ரீமேக் பில்லா, அதனால் அதன் பிறகு வந்து அவங்க படங்களில் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. முதல்ல ஆக்சுவலாக படத்தில் பயன்படுத்தலை, மீடியாவில் வந்து அதை அதிகமாக பயன்படுத்துனாங்க. அது அப்படியே வந்து படத்தில் வந்துருச்சு. அப்புறம் நயன்தாரா வந்து அந்த விக்னேஷ் சிவன் மீதான காதலை அவங்க வந்து விவரிக்கிறாங்க. அவர் வந்து கொச்சின் கூப்பிட்டது அவர் உடனே பயந்துக்கிட்டு போகலை, ஒரு மாதம் கழிச்சு தான் அதை போயிருக்காரு. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் பேசும்போது ஒரு மீமை வந்து சொல்கிறாரு, நாகூர் பிரியாணி வந்து உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கும்னா. ஆமாம், அது முதல்ல அது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற ஸ்டேஜில் இந்த மீம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது குறிப்பாக அவங்க வந்து இதில் அமிர்தசரஸ் பொற்கோயிலே என்னவோ வந்து அவங்க அந்த தரிசனத்துக்கு போயிருக்காங்க. அந்த டைமில் அந்த படங்களை வெளியிட்ட உடனே சோசியல் மீடியாவில் இந்த மீம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை, இந்த காதல் எப்படி அவங்க வந்து அவங்க பல தோல்விகளை அவங்க சந்திச்சுட்டு வராங்க. கடைசியாக வந்து விக்னேஷ் சிவனை வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. காதலை விட நான் வந்து நம்பிக்கை, ஏன்னா நம்பிக்கையை வைத்து நிறைய பேர் ஏமாத்திட்டாங்கன்னு நேம குறிப்பிடாம அவங்க சொல்றாங்க. இதில் அவங்க குறிப்பிடாம இருக்கிறது என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டாங்க, ஊரறிஞ்ச ரகசியம்தான். அது சிம்பு ஆகட்டும் அல்லது பிரபுதேவாக இருக்கட்டும் அல்லது வேற, இவங்க எல்லாருமே எப்படின்னா நயன்தாரா விட ஒருபடி மேலே நிற்கிறவங்க. அவங்க பியாண்ட் த ஃபெரி டேல் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்க. ஆமாம், பெரிய ஒரு ஆமாம். நான் வந்து இது ஒரு சினிமா அல்லது சினிமா மாதிரி இப்போ சுவாரஸ்யமாக இருக்கும், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு டாக்குமெண்ட்ரியாக பார்க்கும்போது வந்து அதில் அந்த கல்யாணத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. மற்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதை சொல்கிறேன், இந்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த நீங்கள் சொன்னீங்களே மீம், இந்த மீம் வந்து அவங்க இந்த படத்தில் வச்சுருக்காங்க. பட் நிஜத்திலே நம்ம அதை பார்த்துட்டோம், கடந்து வச்சுருக்கோம். இல்லை, அவர் அந்த டயலாக்ல பேசுகிறாங்க. அதனால் எல்லாமே பார்த்த விஷயன்றதுனால வந்து நத்திங் ஸ்பெஷல். அது
இன்னொன்று, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு வேற ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு நடிகருக்கு, இப்போ ஒரு கமல்ஹாசனுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஆர்வம் இருக்குது, அதை பார்ப்பாங்க. நயன்தாராவுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்னும் அவங்க சாதிச்சு முடிக்கவே இல்லை. இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ராக்காய் படத்துக்கு போஸ்டர் விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அம்மாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பாருன்னு சொன்னால் யாருக்கு அது ஆர்வம் வரும்? அது அப்போ போட்டிருந்தா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. 2 வருஷம் கழித்து அவங்க இப்போ போடுறாங்க. இப்போ போடுறதுக்கு ஒரு கவனம் இல்லாமல் போயிடுமன்றதுனால தான் இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் அடித்து அதை வந்து போடுறாங்க. இல்லை, இப்போ இந்த தனுஷுக்கு எழுதின கடிதமே கூட வெளிவரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த கடிதம் வெளிவரும். இதுக்கான ஒரு விளம்பரமா அப்படிங்கிறது தான் பொதுவான பேச்சு. 100% அதாங்க. இப்போ அதனால் என்ன, இவங்க வந்து அந்த காட்சிகளை பயன்படுத்த விட்டாங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. வித்தவுட் இஸ் பர்மிஷன், அவருடைய என்ஓஸே இல்லாமல் அதில் கிட்டத்தட்ட 50 செகண்ட் காட்சிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நியாயமாக வந்து இந்த அம்மா பண்ணியிருக்கிற டேமேஜுக்கு நியாயமாக வந்து தனுஷ் வந்து கிட்டத்தட்ட 3 வழக்கு போடணும். 3 வழக்கு போடணும் இவங்க மேலே. போடுவாரான்னு தெரில. ஈவன் வந்து அவர் எந்த ரியாக்ஷனுமே பண்ணல, சைலண்ட்டாக இருக்கார். அவர் எதிர்த்தும் எந்த பதிலும் கூட அதை தான் சொல்கிறேன். இந்த நயன்தாரா அலிகேஷனு அந்த லெட்டரோட ஸ்டைலில், அந்த லெட்டரை எழுதியிருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வன்மத்தை துப்புற ஒரு ஒரு வகையாக தான் அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கடிதத்துக்கு தனுஷ் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பல பேர் வந்து சொன்னாங்க. நான்லாம் கூட உண்மையிலே அப்படி தான் நினச்சேன். கண்டிப்பாக தனுஷ் இதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது. இதை கண்டுக்காமல் அப்படியே கடந்து போனோம், லீகல் ஆக்ஷனில் உறுதியாக நிற்கணும். அப்படி போனால் தான் வந்து சரியாக இருக்குது. இதுக்கு பதில் சொன்னால் அது வந்து நயன்தாராவுக்கு ஒரு கூடுதல் மைலேஜ் கிடைச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். தனுஷ் வந்து அமைதியாக இருக்கார், எந்த ரியாக்ஷனும் காட்டல. இல்லை, இப்போ நயன்தாரா அந்த கடிதம் இருக்குல்ல, அந்த கடிதம் அவங்க வந்து ஒரு விளம்பரம் அப்படின்னு நினச்சா கூட அது பயன்பெற்றிருக்கா அவங்களுக்கு? இந்த டாக்குமெண்ட்ரி வந்துச்சு, இந்த ஸ்டண்ட் இல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா இப்படி ஒன்று வருதுன்னே தெரியாது பல பேருக்கு. இப்போ இந்த எத்தனை நாள், 3 நாள் தொடர்ந்து மீடியாவை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த பப்ளிசிட்டி வந்து கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட வருமா? அது வந்துருச்சு இல்லை அவங்களுக்கு. அவங்க நினச்சது வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. அது வித் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இவ்வளோ காசு கொடுத்ததுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. தொடர்ச்சியாக அவங்க நடித்த படத்தோட போஸ்டரும் வெளியிடுறாங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டெக்னிக்கு. இன்னொன்று, அந்த காட்சியை நீ பயன்படுத்திட்ட, எது தனுஷை நீ எதுக்கு திட்டினியோ கரிச்சு கொட்டினியோ அந்த காட்சியும் பயன்படுத்தியாச்சு. அப்போ வேஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் உமன் அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்க. நீ இவங்க அதாவது நயன்தாராவை பற்றி நீ நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சா கூட பேச ஒன்றும் இல்லை. ஏன்னா சென்னை மக்கள் வெள்ளத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேளச்சேரியில் போயிட்டு அந்த வெள்ளத்தில் தவிக்கிற மக்கள்கிட்ட உதவி பொருள் வழங்குறேன்னு சொல்லிட்டு உங்களோட தனிப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு அங்கே பேனர் வைக்கிறீங்க. எந்த இடத்துல விளம்பரத்தை எடுறீங்க? அவன் உயிர் போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு, தண்ணியில் முழுகிட்டுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நீ என்ன பண்ணுங்க, உன்னோட ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் வைக்கிறாங்க. போயிட்டு அந்த ஹோர்டிங் பின்னணியில் நின்று உதவி கொடுக்குற. இதை யாராவது வாங்குவாங்களா? முதல்ல எவ்வளோ பெரிய விளம்பரம் இது கிரிட்டிசிசம் அது தெரியுமா? அது அதனால் எல்லாத்தையுமே வந்து பிஸ்னஸ் மைண்டாக பார்க்குற ஒரு லேடி அப்படிங்கிறது தான் நயன்தாராவை பற்றி இமேஜ் இப்போ இருக்கிறது. நீங்கள் நம்ம சமூக வலைதளங்களை விட்டுருங்க, பொதுவாகவே நீங்கள் ஜனங்கிட்ட போய் கேளுங்க. ஜனங்க வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து கரிச்சு கொட்டுறாங்க. அதுலேயும் இந்த தனுஷ் மேலே வந்து இதனால் எந்த விதமான ஒரு துரும்பளவு கூட டேமேஜ் ஏற்படல. இன்னும் ஒரு பக்கம் வந்து தனுஷுக்கு ஆதரவு தான் கூடியிருக்கு மக்கள்கிட்ட. இல்லை, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இப்போ அது வந்து ஒரு திருமண ஆல்பம் அப்படிங்கிற, இன்னொன்று பக்கம் அந்த ஒரு ரசிகனாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும்ல. இப்போ வீட்டில் இருந்தே ஓடிடியில் அதை பார்க்குறாங்க. ஆமாம், அது வந்து வேற மாதிரி ஒரு அனுபவமாக அவங்களுக்கு இருக்கும். இதில் என்ன அனுபவம்? ஒரு பெரிய பிரபலத்தோட திருமணம், அதுக்கு யார் யார் வராங்க, அதை பற்றி ஒரு கியூரியாசிட்டி மக்களுக்கு இருக்குல்ல. ரசிகர்களுக்கு இதில் எந்த அனுபவமும் புதுசாக வந்து கிடைக்காது. நான் சொன்னது தான். ஏன்னா ஏற்கனவே அவங்க இந்த கதைகள், இந்த சம்பவங்கள், இந்த காட்சிகள் எல்லாம் நிஜத்திலே பார்த்துட்டாங்க நயன்தாராவை பற்றி. இதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியும். இந்த ஓடிடியில் வந்து படம் இருக்க, இந்த படத்தையும் மீறி பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும், ரசிகர்களுக்கு தெரியும். அதனால் அதுவே மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியே. அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நிறைய வெளியே இருக்குது. இதில் உள்ளே வந்திருக்கிறது என்னென்னா, எல்லாமே தெரிந்த விஷயத்த கோர்வையாக ஒரு டாக்குமெண்ட்ரி கொடுத்துக்கிறாங்க. அதனால் இதில் யாருக்கும் எந்த எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட், இதுவும் ஒரு படம், அவ்வளோதான். அந்த வகையில் கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் இது. இதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டண்ட்டு, இவ்வளோ பெரிய வன்மம், இவ்வளோ பெரிய ஒரு நாடகம், இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தம். இன்னொன்று, எல்லாருமே கேட்குறது என்னென்னா, நீ இவ்வளோ பேசுனிய தனுஷை, இவ்வளோ தூரம் சொன்னிய, உனக்கு ஒரு சாதாரண மொராலிட்டி இருக்கா?
ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கா? இவ்வளோ பேசிட்டு நீ அதே தனுஷோட அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் போயிட்டு அதை தான் சொல்கிறேன். அப்போ ஏன் இதை பயன்படுத்தினா ஜனங்களை வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணி முட்டாளாக்கி உன் படத்தை பார்க்க வைக்கணும். அதுதானே ஒரே ஒரு நோக்கம். அந்த கேள்விக்கு பதிலே இல்லை கிடையாது. நயன்தாரா இவ்வளோ மாஞ்சி 3 பக்கம் கடிதம் எழுதிச்சு. இந்த கேள்வி ஜனங்க கேட்குறாங்களே, இதுக்கு எத்தனை பக்கம் கடிதம் எழுதுவாங்கன்ற நினைக்கிறீங்களா? கண்டுக்க மாட்டேன். ஏன்னா பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த பிஸ்னஸ் பார்ப்போம். ராக்காயி வரும்போது வேறு ஏதாவது ஸ்டண்ட் வரும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.